ஹாய் கைஸ், வணக்கம். போன வீடியோவில் எனக்கு எப்படி ஆக்சிடென்ட் ஆச்சு, ஒரே செகண்டில் என் வாழ்க்கை எப்படி மாறிச்சு, டோட்டலாக எப்படி சேஞ்ச் ஆச்சுன்றதை அடுத்த வீடியோவில் பார்ப்போம்னு சொல்லியிருந்தேன். இது 100 days 100 வீடியோஸில் Day 1. நான் வந்து பேசிக்காக ஒரு சயின்ஸ் பேஸ்டு கிராஜுவேட். எனக்கு சின்ன வயசுலேருந்து கற்றுக்கிட்ட ஒரு வேலை வந்து கம்ப்ரஸர் வண்டி, அதாவது பிரேக்கர் ட்ரில்லிங். அதை வந்து நான் பிஸ்னஸாக மாற்றிக்கிட்டேன் காலேஜ் முடிச்சதுக்கப்புறம். ஆக்சிடென்ட் நடந்த அன்றைக்கி கூட என் வண்டி ஓடிட்டு இருந்தது. நான் பேசிக்காக திண்டுக்கல்லை சேர்ந்தவன். திண்டுக்கல்லில் மேக்ஸிமம் இந்த மாதிரி தொழில் ஃபேமஸானது தான். அதாவது ஃபவுண்டேஷனில் இருக்க பாறை இதெல்லாம் வந்து நம்ம இந்த கெமிக்கல்ஸை வந்து வச்சு நம்ம எடுக்கிறது, ட்ரில் பண்ணுறது, பிரேக்கரில் வச்சு எடுக்கிறதுலாம் ஒரு பேசிக்கான ஒரு விஷயம். அந்த தொழில் நான் பார்த்துட்டு இருந்தேன். நான் விழுந்த அன்றைக்கி கூட என் வண்டி ஓடிட்டு தான் இருந்தது. அன்றைக்கி நான் என்னால் வேலை பார்க்க முடியல. எனக்கு பதிலாக இன்னொரு ஆளை விட்டுட்டு அவங்களுக்கு எல்லாத்துக்கும் சாப்பாடு வாங்கி கொடுத்துட்டு சம்பளத்தெல்லாம் கொடுத்துட்டு என் ஒய்ஃப் மதுரையில் இருந்தாங்க ஒரு எக்ஸாமுக்காக படிக்கிறதுக்காக. அவங்கள பிக்கப் பண்ணுறதுக்காக கிளம்ப வந்த இடத்துல தான், கிராஸ் பண்ண நின்ற இடத்துல தான் ஒரு வேகமாக வந்த R15 பைக் என் மேலே சடனாக மோதிச்சு. மோதினதில் என் கால் ரெண்டாக உடஞ்சிருச்சு. அது எப்படி என்னன்றதை இந்த வீடியோவில் தெளிவாக சொல்கிறேன். கிராஸ் பண்ண நின்றுருக்கேன். நின்றுருந்தப்போ இந்த சைடுலேருந்து வேகமாக ஒரு பைக் வருது. நான் இந்த சைடு பார்த்துட்டு இந்த சைடு திரும்ப முன்னாடி வேகமாக வந்த பைக் வந்து என்னோட காலில் கரெக்டாக என்னோட இன்ஜினோட சேர்த்து வச்சு அடிச்சிட்டாங்க. அடித்ததில் 2 இடத்துல உடஞ்சிருச்சு. அது தெரியாமல் நான் காலை ஊனிட்டேன். கால் வேற உடஞ்சி ஏறிடுச்சு. கீழே விழுந்து கிடக்கிறேன். யாருமே தெரிஞ்சவங்க இல்லை, தூக்குறதுக்கும் பயப்படுறாங்க. ஆம்புலன்ஸுக்கு ஃபோன் பண்ணால் ஆம்புலன்ஸ் அவைலபிளாக இல்லை திண்டுக்கல்ல. வேற எங்கிட்ட ஆக்சிடென்ட் போல், அதனால அங்கே போயிடுச்சு. இங்கே அவைலபிளாக இல்லை. நான் யாரடா நம்மளை தூக்கி ஹாஸ்பிட்டலில் சேர்த்துவோம், நம்ம எத்தனையோ பேத்துக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கோம், நம்மளுக்கு ஹெல்ப் பண்ண யாருமே இல்லைன்னு சொல்லிட்டு நான் பார்த்துக்கிட்டே இருக்கேன். கூட்டம் மட்டும் கூட்டிகிட்டே இருக்கு. அந்த இடத்துல ஒரே ஒருத்தர் கடவுள் மாதிரி வந்தார், சவாரி ஆட்டோ எடுத்துட்டு. அவர் என்னை அப்படியே சவாரி ஆட்டோவில் ஏற்றிட்டு கூட்டி போறாரு. நான் உடந்த காலை கையில பிடிச்சிருக்கேன். அது ரப்பர் மாதிரி தொங்குது, ரத்தம் ஊத்துது. நான் அப்படியே பிடிச்சிட்டு நான் ஆட்டோவில் போய் திண்டுக்கல் GH வந்து ஒரு 4 கிலோமீட்டர் இருக்கு. நான் ஆக்சிடென்ட் ஆன இடத்துல இருந்து 4 கிலோமீட்டர் தூரம். அது வரைக்கும் காலை பிடிச்சிட்டே நான் போறேன். மயக்கம் எதுவுமே போடல. என் மைண்ட்ல இருந்தது ஒரே விஷயம், எப்படியாவது காலை காப்பாற்றணும், அவ்வளோதான் அப்படின்றதுக்காக நான் போறேன். போய் ஹாஸ்பிட்டலில் அங்கே சேர்றேன். அங்கே சேர்ந்தோம்னா இந்த மாதிரி ஃபெசிலிட்டிஸ் வந்து இவ்வளோ பெரிய ஆக்சிடென்ட்டுக்கு பார்க்கறது திண்டுக்கல் GHல இல்லை, நீங்கள் மதுரை GH தான் போகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, மதுரை GHனாவது போவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆம்புலன்ஸ் கேட்குறோம். அப்போ ஆம்புலன்ஸ் இல்லை, ஏற்கனவே சொன்னல அவைலபிளாக இல்லை, வேற எங்கிட்ட போயிருக்குன்னு. அதனால இது வந்து வேற எந்த ஊரோ போயிருந்த ஆம்புலன்ஸ் வர சொல்லி நம்மளை அதுக்கப்புறம் பிக்கப் பண்ணி மதுரை GH கொண்டு போய் சேர்த்துறாங்க. அதுக்கு முன்னாடி நான் என் ஒய்ஃபை பிக்கப் பண்ண வர்றதுக்கு முன்னாடி நான் வந்து உன்னை பிக்கப் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பைக்கில் பிக்கப் பண்ணிக்கிறேன்னு சொல்லியிருந்தேன். ஆனால் நான் போய் மதுரையில் சேர்ந்தது ஆம்புலன்ஸில். 3 மணிக்கு ஆக்சிடென்ட் ஆகி நம்ம ஆம்புலன்ஸ் வந்து திருப்பி பிக்கப் பண்ணிட்டு போய் 7 மணிக்கு தான் நம்ம அந்த ஹாஸ்பிட்டலே போய் ரீச் ஆகிறோம். ரீச் ஆனதுக்கு பின்னாடியும் நம்மளுக்கு ஆப்ரேஷன் பண்ணுற ப்ரொசீஜர்ஸ் அது இதெல்லாம் பண்ணுறதுக்கு ரொம்ப லேட் ஆகிடுச்சு. லேட் ஆன பின்னாடி நம்மளுக்கு ஆப்ரேஷன் பண்ணது வந்து நைட்டு 3 மணி, 3 to 7:30 வரைக்கும், கிட்டத்தட்ட 4.5 மணி நேரம் ஆப்ரேஷன் பண்ணாங்க. ஆப்ரேஷன் பண்ண பின்னாடி அவங்க சொன்னது ஒரே வார்த்தை தான், காலை காப்பாற்ற முடியுமா என்னன்னு தெரியல, இப்போ நாங்கள் ஃபர்ஸ்ட் எய்டு மாதிரி தான் இந்த ஆப்ரேஷன் பண்ணியிருக்கோம், நம்ம பொறுத்து இருந்து தான் பார்க்கணும் அப்படின்னு சொன்னாங்க. ஏன்னா ஊண்டு அதிகமாக இருந்தது, 2 இடத்துல எறும்பு இருந்தது. நான் ஊனுனால கால் வேற ஏறி இருந்தது, குட்டையாக வேற இருந்தது. அதனால அவங்க காப்பாற்ற முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டவுட்டோட தான் சொன்னாங்க. காலையில் 7:30 தான் கண்ணு முடிச்சு பார்க்குறேன். ஆப்ரேஷன் பண்ணி ஒரு கம்பி நீல கம்பி, இந்த கம்பியில் இதுக்கு முன்னாடி ஒரு நீல கம்பி ஒன்று கொடுத்தாங்க, அது பேர் எக்ஸ்பிக்ஸ். அதை போட்டு ஒரு கட்டு போட்டு ஃபுல்லாக கட்டு போட்டு கவர் பண்ணியிருந்தாங்க. நான் காலையில் முடிச்சப்போ எனக்கு கம்பியோட தான் இருந்தது, நல்ல பெயின். சரி, எனக்கு நம்பிக்கை இருந்தது இப்படியாவது காலை காப்பாற்றிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் 2 தடவை வந்து இன்ஃபெக்ஷன் அதிகமாகிடுச்சு. இன்ஃபெக்ஷன் அதிகமானதால ஊண்ட் டெப்ரிமெண்ட் சொல்லுவாங்க, ஒரு மைனர் சர்ஜரி. அதுக்கும் நம்மளுக்கு முதுகில் தான் ஊசி போட்டு அதை பண்ணாங்க. ஃபர்ஸ்ட் ஊண்ட் டெப்ரிமெண்ட்னா அது புண்ணெல்லாம் க்ளீன் பண்ணுவாங்க. க்ளீன் பண்ண 2 இடத்துல ஒடிஞ்சிருந்த எலும்பு வந்து நகர்ந்து நம்மளுக்கு பிளட் சப்ளை கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாக தான். 2வது ஊண்ட் டெப்ரிமெண்ட் பண்ணும்போது அந்த எலும்பு மேலே ஓட்டையாக போட்டு பார்த்துப்பாங்க. ஏன்னா அந்த இடத்துல ரத்தம் ஓட்டம் சப்ளை ஆகுதா அப்படின்னு சொல்லி பார்த்தாங்கன்னா, சப்ளை ஆனால் ரெட் கலரில் இருக்கும், சப்ளை ஆகலைன்னா பிளாக் கலரில். நம்மளுக்கு பிளாக் கலரில் தான் இருக்கு. அதனால நம்மளை பெட்டில் வச்சே 27 சென்டிமீட்டர் இருப்ப பெட்டில் வச்சே நம்ம கண்ணு முன்னாடி எடுத்துட்டாங்க. இதுக்கப்புறம் என்னோட மேரேஜ் லவ் அண்ட் அரேஞ்ச் தான். அதனால வந்து பிரச்சனைகள், இந்த ஆக்சிடென்ட் வந்து அப்படியே என்ன ஒய்ஃப்னால தான் நடந்துட்டு பழி போட்டு நான் 27 வருஷமா யார் கூட நம்பணும், அவங்களுக்காக உழைச்சணும். அவங்களாம் என்னை விட்டுட்டு போனதெல்லாம் வேற கதை. அதை பற்றி நம்ம இப்போ பேச வேணாம். ஏன்னா அது பெரிய ஸ்டோரி. அதை பற்றி பேசணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, எனக்கு பேச விருப்பம் இல்லை, பேசணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள், கண்டிப்பாக பேசுவோம். அது அப்புறம் பார்த்துக்குவோம். இப்போ 4வது ஆப்ரேஷன், புண்ணெல்லாம் ஓரளவுக்கு க்யூர் ஆயிடுச்சு. ஏன்னா எலும்பு எடுத்துட்டாங்க, இன்ஃபெக்ஷன்லாம் குறைஞ்சிருச்சு. பள்ளமாக இருக்குது. அப்புறம் அந்த பள்ளெல்லாம் கொஞ்சம் சரியாகி நம்மளுக்கு கொஞ்சம் சதையெல்லாம் வச்சு நம்மளுக்கு பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணுறாங்க. 2 மாதம் ஆயிடுச்சு. அதுக்குள்ள நம்மளுக்கு 60 நாள் ஆயிடுச்சு. பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணுறாங்க. பிளாஸ்டிக் சர்ஜரி என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த சைடு தொடையில் இருக்கிற தோலை எடுத்துட்டு இந்த நம்ம அடிப்பட்ட இடத்துல வச்சு கவர் பண்ணுறாங்க. அது பேர் ஸ்கின் கிராஃப்ட்னு சொல்லுவாங்க. அதை எடுத்து கவர் பண்ணுறாங்க. நம்மளுக்கு ஊண்டு பெருசுனால பெருசாக இருக்குது, அந்த நீல கம்பி தான் நம்மளுக்கு இருக்குது. அப்படியே பண்ணிட்டு நம்மளை டிஸ்சார்ஜ் பண்ணுறாங்க.
கிட்டத்தட்ட 60 நாள் கழிச்சு நம்மளை டிஸ்சார்ஜ் பண்ணுறாங்க. டிஸ்சார்ஜ் பண்ணால் நம்மளுக்கு போகிறதுக்கு இடம் இல்லை. நம்ம முன்னாடி இருந்தது லைஃப்பில் அப்படியே டோட்டலாக எல்லாம் எது இருந்ததுன்னு நினச்சனோ அது அன்னிலேருந்து ஆக்சிடென்ட் ஆன அன்றைக்கே இல்லாமல் போயிடுச்சு. ஆக்சிடென்ட் ஆன அன்றைக்கே இல்லாமல் போயிடுச்சு. அம்மா அப்பா இல்லை, அக்கா தங்கச்சி இல்லை, சொந்த வீடு இல்லை, சொந்த கையில் ₹1 கூட காசு இல்லை. ஃப்ரெண்ட்ஸ், என்னோட ஒய்ஃப், அவங்கள தவிர ஒய்ஃப் வீடு, அதை தவிர வேறு யாருமே இல்லை. இந்த டிஸ்சார்ஜ் ஆகி எங்கே போகிறதுன்னு எனக்கு தெரியல. ஒய்ஃப் தான் சொன்னாங்க, எங்கள் வீட்டுக்கு போயிடலாம், எல்லாரும் பார்த்துக்கணும், நான் உன்னை பார்த்துக்கிறோன்னு சொல்லிட்டு மாமனார் மாமியாரும் ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க. அவங்க தான் இன்ன வரைக்கும் பார்த்துட்டு இருக்காங்க. கூட்டி போனாங்க. ரொம்ப கஷ்டப்பட்டேன். மற்றவங்களுக்கு தொல்லை கொடுக்கக்கூடாதுன்றது தான் என்னோட கேரக்டர். அந்த 2 மாதமும் நான் பெட்லேயே எப்படி ரெஸ்ட் ரூம் போனது எல்லாமே எவ்வளோ கஷ்டப்பட்டுன்றது நரக வாழ்க்கை. அதெல்லாம் செகண்ட் ஸ்டோரி. அதுக்கப்புறம் நான் வீட்டுக்கு போனதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக நானாக மூவ் பண்ணி ரெஸ்ட் ரூம் போகிறதுக்கு எல்லாத்துக்கும் நானாக மூவ் பண்ண ஆரம்பிச்சேன். அந்த கம்பியை கையில் தூக்கிக்குவேன். இப்படி கம்பியை வந்து அதே இது இப்படி கம்பியை கையில் தூக்கிக்குவேன். தூக்கிட்டு அப்படியே கீழே உட்காந்து நடந்து போய் வெஸ்டர்ன் டாய்லெட்டில் ஒரு சேர் வச்சுட்டு காலை மடக்க முடியாது, நம்ம சேரில் வச்சு காலை நீட்டிட்டு வெஸ்டர்ன் டாய்லெட்டில் நம்மளோட நேச்சுரல் காலெலாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வருவேன். இப்படியே ஓடிட்டு இருந்தது. அதுக்கப்புறம் அடுத்த ஆப்ரேஷன் என்னன்னா, அதுதான் இந்த ரிங்கு. இது பேர் வந்து இலிசரோ. இதை பற்றி நம்ம இன்னொரு வீடியோவில் சொல்கிறேன், டீப்பாக சொல்கிறேன். இது வந்து நம்மளுக்கு 5வது ஆப்ரேஷன். ஒன்று வச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் ஒரு 2 பின்னு வைக்கணும். அந்த பின்னை மட்டும் வைக்காம விட்டுட்டாங்க. அந்த பின்னு வைக்காம விட்டதுனால அடுத்த ஆப்ரேஷன் 6வது ஆப்ரேஷன் ஒன்று அதே எல்லாத்துக்கும் முதுகில் தான் போட்டுட்டு 6வது ஆப்ரேஷனில் பின்னு வச்சாங்க. பின்னு வச்சுட்டு ரிங்கை வச்சுருந்தாங்க, பின்னு வச்சுட்டாங்க. எல்லாமே முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் வந்து அந்த டெய்லி அந்த இலிசரோ பற்றி நான் இன்னொரு வீடியோவில் தெளிவாக சொல்கிறேன். ஏன்னா அது ஒரு பெரிய டாபிக். டெய்லி 1 mm நகர்த்திட்டே வர ஒரு மனுஷனுக்கு 1 mm டெய்லி வளரும். நம்ம டைட் பண்ணணும். டெய்லி டைட் பண்ணி எனக்கு கிட்டத்தட்ட 27 சென்டிமீட்டர் போன்லஸ்னால ஒரு 200 சென்டிமீட்டருக்கு ஃபர்ஸ்ட் நகர்த்த சொன்னாங்க. நகர்த்திட்டு கிட்டத்தட்ட 200 நாள் கழிச்சு அது நகர்த்தி முட்டிருச்சு. இந்த சைடு வந்து இந்த நம்ம முழங்கல்கிட்ட எலும்புகிட்ட ஜாயிண்ட் ஆயிடுச்சு. அந்த ஜாயிண்ட் ஆனதுக்கப்புறம் அதை வந்து அது முட்டுனால தோலை கிழிச்சிட்டு வருது. அதை நம்ம ஈக்குவல் பண்ணணும். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரிங்கு போட்டிருந்தாங்க. அது 170 mm. இது போட்டிருக்கிறது வந்து பெரிய ரிங்கு. இது 180 mm. இது அந்த ஆப்ரேஷனில் தான் நமக்கு மாத்துறாங்க. அது வந்து நம்மளுக்கு 7வது ஆப்ரேஷன். 7வது ஆப்ரேஷன் அப்போ இந்த பெரிய ரிங்கு போட்டுட்டு உள்ளுக்குள்ள ராடு வச்சு இதெல்லாம் பண்ணி முடிக்கிறாங்க. ஆனால் அந்த ராடு வச்சது வந்து ஒரு சைடு நம்மளுக்கு பள்ளமாக இருந்தனால ஊட்டு கொஞ்சம் ஆழமாக இருந்தனால ஆல்ரெடி சதை ரொம்ப லாஸ் ஆயிருந்தது. வெறும் தோல் தான் மேலே வச்சிருந்தாங்க. அதனால இந்த முழங்காலுக்கும் அந்த சைடு இருந்ததுக்கும் பள்ளமாக இருந்தது. ராடு வைக்கும்போது சதைக்குள்ளே போகாமல் தோல் மேலே இருந்தனால ராடு வெளியே தெரிய ஆரம்பிச்சு. அதனால அந்த ராடு வச்ச ராடை திருப்பி எடுக்க சொன்னாங்க. அது நம்மளுக்கு 8வது ஆப்ரேஷன் ஆயிடுச்சு. 8வது ஆப்ரேஷன்னால வச்ச தோல் போயிடுச்சு. அது திருப்பி பிளாஸ்டிக் சர்ஜரி தான் பண்ணணும். சதை கம்மியாக இருக்கனால சதையும் சேர்த்து எடுத்து வைக்கணும், தோலோட சதையும் சேர்த்து எடுத்து வைக்கணும் சொல்லிட்டு 9வது ஆப்ரேஷன் அது நம்மளுக்கு பண்ணாங்க. போய் சதையோட சேர்த்து கீழே காப் மசில் இருக்கு பாருங்க, அந்த மசிலை எடுத்துட்டு அதை நம்மளுக்கு இந்த சைடு வச்சு நம்ம பள்ளத்தை சரி பண்ணி நம்மளுக்கு மேலே சதையோட தோல் எடுத்து வச்சுட்டு அந்த எடுத்த இடத்துல திருப்பி இன்னொரு தொடையிலேருந்து தோல் எடுத்து அந்த இடத்த வச்சு முடிச்சாங்க. முடிச்ச பின்னாடி அந்த ஃபிளாப் வச்சது, அது பேர் ஃபிளாப்னு சொல்லுவாங்க, சதையோடு எடுத்து வைக்கிறதுக்கு பேர் ஃபிளாப்பு. அந்த ஃபிளாப் வச்சது வந்து நம்மளுக்கு கொஞ்சம் சரியா ஒட்டலை, ஏன்னா கொஞ்சம் லென்த் பத்தலை. அதனால திருப்பி இன்னும் கொஞ்சம் ஃபிளாப்பை சேர்த்து வைக்கணும், இன்னும் கொஞ்சம் சதையை சேர்த்து வைக்கணும்னு சொல்லிட்டு இன்னொரு ஆப்ரேஷன் பண்ணாங்க. அது 10வது ஆப்ரேஷன். 10வது ஆப்ரேஷன்ல அந்த சதையை சேர்த்து வச்சு ஈக்குவலா வச்சு தச்சு முடிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் அடுத்த ஒரே மாசத்துல இன்னொரு ஆப்ரேஷன் பண்றாங்க. அது என்னன்னா, அந்த எலும்பை வந்து இதோட சேர்த்தணும், கொஞ்சம் கோணையா சேர்ந்துருக்கு, அது நேரா சேர்த்தணும்னு சொல்லிட்டு அது பேரு டாக்கிங்னு சொல்லுவாங்க. அது நேரா சேர்த்துட்டாங்க. இதுதான் 11 ஆப்ரேஷன். 11 ஆப்ரேஷன் நடந்திருக்கு. 11வது ஆப்ரேஷன்ல ஒரு மிகப்பெரிய லைஃப் த்ரெட்டனிங் மூமெண்ட், அதாவது உயிருக்கே உழ வைக்கிற அளவுக்கு ஒரு விஷயம் நடந்துச்சு. அதுதான் அடுத்த வீடியோல சொல்ல போறேன். அதுக்கு பேர், அந்த ஸ்டேஜுக்கு பேர் அனஃபிலாக்சிஸ். நான் அதை அடுத்த ஸ்டேஜ்ல சொல்றேன். இப்போ இதுல இருந்து நம்ம என்ன கத்துக்கிட்டோம்னா, நம்மளுக்கு தேவை மணி இல்லை, மாரல் சப்போர்ட் தான். நான் மணிக்காக இருக்கேன்னு நினைச்சிட்டு என்னோட அம்மா அப்பா கரங்கச்சிலாம் விட்டுட்டு போனாங்க. ஆனா எனக்கு தேவைப்பட்டது மாரல் சப்போர்ட் தான். எனக்கு மணி தேவைப்படல. பிரைவேட்ல வச்சு நான் பார்க்கல, ஜிஹெச்ல தான் 11 சர்ஜரிஸும் பண்ணியிருக்கேன். எனக்கு தேவைப்பட்ட மணி கொஞ்சம் தான், ஆனா அதை விட தேவைப்பட்டது மாரல் சப்போர்ட் தான். அந்த மாரல் சப்போர்ட்டை என்னோட ஒய்ஃபும் என்னோட ஃப்ரெண்ட்ஸும் கொடுத்தாங்க. மீதி அடுத்த வீடியோவில் அனஃபிலாக்சிஸ் பற்றி பேச போகிறோம். இன்னொன்று, டே பை டே நம்ம இம்ப்ரூவ் பண்ணிக்கிறதுக்காக புக்கும் படித்து அதோட ரிவ்யூவும் நம்ம சொல்ல போகிறோம். அடுத்த வீடியோவில் இடையில நான் புக்கும் படித்து அந்த ரிவ்யூவும் சொல்ல போகிறேன். அடுத்த வீடியோவில் நான் ரிவ்யூ சொல்கிறேன். அதுக்கப்புறம் அனஃபிலாக்சிஸ் பற்றி பேசுவோம். தேங்க்யூ.